தேர்தல் அறிக்கை முதல் வேட்பாளர் தேர்வு வரை பல்பு வாங்கி பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது திமுக தேர்தல் வியூகம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 38 எம்பிக்களுடன் நாடாளுமன்றம் சென்று எதையும் சாதிக்காமல் மீண்டும் வாக்கு கேட்டு வந்திருக்கிறீர்களா என ஏக கடுப்பில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஒரே கையெழுத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு வாங்கி தருவோம் என்று கூறி ஏமாற்றிய உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டு மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் கொஞ்ச நஞ்ச ஏமாற்று வேலையா திமுக செய்தது? அளவே இல்லாமல் கணக்கே இல்லாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காற்றில் பறக்க விட்டது. சொல்லிக் கொள்வதற்கென்று ஒரே ஒரு திட்டத்தையாவது திமுக நிறைவேற்றியதா என்று தேடி பார்த்தால் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுகிறது. 2021 தேர்தலில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று கூறியவர்கள் இதுவரை அதை செய்யவில்லை. அதற்குள் 2024 வெற்றி பெற்றால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்கிறது திமுக கூட்டம். பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கும் உரிமையை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுத்ததே மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இருந்த திமுக தான். ஆனால் இப்பொழுது மக்களை ஏமாற்ற பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பு என்று புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுகிறது. இது மட்டுமா? அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை என்று அறிவித்துவிட்டு அதையே முழுமையாக தராமல் பெண்களின் கடும் கோபத்திற்கு ஆளான திமுக இந்தியா முழுவதும் மகளிருக்கு உரிமை தொகை 1000 தரப்போவதாக பொய் சொல்கிறது. அதிமுக கொண்டு வந்த சூதாட்ட தடைச்சட்ட மசோதாவை காற்றில் பறக்கவிட்ட திமுக கும்பல் ஒரு பக்கம் லாட்டரி சீட்டு மாற்றினிடம் 509 கோடியை தேர்தல் பத்திரமாக வாங்கிவிட்டு மற்றொரு பக்கம் சூதாட்டத்தை தடை செய்வோம் என்று உருடா விடுகிறது. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் மூலம் 2000 கோடி ரூபாயில் பங்கு போட்ட திமுக போதையில் சிக்கியுள்ள குழந்தைகளை மீட்கப் போவதாக பித்தலாட்டம் செய்கிறது. இதற்கிடையில் குடும்ப வாரிசுகள் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு சீட் கொடுத்து ஜனநாயக நாட்டில் மன்னராட்சி முறையை கடைபிடிக்கிறது திமுக. மொத்தத்தில் தேர்தல் அறிக்கை முதல் திமுக எம்பிக்களின் 5 ஆண்டு கால செயல்பாடுகள் வரை பல்பு வாங்கி அம்பலப்பட்டு நிற்கிறது திமுக கூட்டணி. இவை எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்தால் ஒட்டுமொத்தத்தில் திமுக மீதான மக்களின் அதிருப்தியலை விஸ்வரூபம் எடுத்துள்ளது என்பதே கள யதார்த்தம்.